ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற உரைநடை உலகம் இயல் 2ல் இருக்க உரைநடை உலகம் பார்க்க போறோம். தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாழ்விக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாழ்விக்கும் கல்வினா நம்மள வாழ வைக்கிற கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கல்வி நம்மள எப்படிலாம் வாழ வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நுழைய முன் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகில் வந்து என்னன்னா பலவிதமான செல்வங்கள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவற்றுல பாத்தீங்கன்னா அழியாத செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பிற செல்வங்கள் அனைத்தும் என்னன்னா அழியும் தன்மை உடையன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி கற்பதற்கு வந்து என்னன்னா கால எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப வேணா வந்து கத்துக்கலாம். நம்ம வாழ்நாள் கடைசி நிமிடம் வரையும் வந்து நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கல்வியோட இன்றியமையாமை கல்வி வந்து எல்லாருக்கும் வேணும், இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க. கற்க வேண்டிய நூல்கள், கற்கிற கால அளவு ஆகியவற்றை குறித்து நம்ம என்னன்னா அறிந்து கொள்ளலாம் இந்த பாடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே வந்து என்னன்னா மனித பிறவி தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கு. அதுல மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்றால் பாத்தீங்கன்னா மனித பிறவிக்கு தான் எதிர்காலமே சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வச்சா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அது எதிர்காலத்துல வாழை மரமாகி வாழை இலை நம்மளுக்கு தரும், வாழைப்பூ தரும், வாழைக்காய் தரும், வாழைப்பழம் தரும், வாழைத்தண்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியும். ஒரு பசுமாடு கன்று போட்டா வந்து என்ன அது எதிர்காலத்துல பால் தரும் அப்படின்னு சொல்லிடலாம். மனிதன் எதிர்காலத்துல என்ன ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. அதனால்தான் என்னன்னா இது அருமையான பிறவி. ஆனா மனிதனோட எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்தா வந்து என்னன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்னன்னா என்ன குழந்தை பிறந்திருக்கு, ஆனா பொண்ணா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. இல்லன்னா வந்து என்னன்னா, அவங்க பின்னாடி என்ன ஆக போறாங்க அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவங்க பின்னாடி மாவட்ட ஆட்சியர் ஆகலாம். அதனால குழந்தையிலே இல்ல அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களா? இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்காரு, ஒரு மருத்துவர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களான்னா சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த குழந்தை வளர்ந்து பின்னால என்ன ஆகும் அப்படின்றத யாருக்கும் வந்து தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பாருங்க, மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார் வந்து என்னன்னா, புத்திலிபாய் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு, இவர் தான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரப்போறாரு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களா? அப்படின்னா இல்ல. அதுதான் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. மனித பிறவி பிற்காலத்துல என்ன ஆகப் போகுது? என்ன எதிர்காலத்துல என்ன இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. காலம் அறிதல் பத்தி சொல்லியிருக்காங்க. உலகில் பாத்தீங்கன்னா மிகவும் அருமையானது என்னன்னா அது காலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற எல்லாமே போனா வரும். காலமும் நேரமும் போனா வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. மேசை நாற்காலி போனா வந்து என்ன வாங்கிடலாம். ஆனா தேர்வு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து 4 நாட்களை வீணடிச்சிட்டான் அப்படின்னா இன்னொரு மாணவன்கிட்ட வந்து என்னன்னா கடன் கேட்க முடியாது. நம்ம பென்சில் பேனா தொலைஞ்சிருச்சுன்னா வாங்கிக்கலாம். காசு தொலைஞ்சிருச்சுன்னா சம்பாரிச்சுக்கலாம். ஆனா வந்து என்னன்னா நேரம் போயிடுச்சு அப்படின்னா இப்ப எக்ஸாம் டைம்ல ஒரு 4 நாள வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 4 நாள வந்து என்னன்னா, இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி கேட்க முடியாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாணவனிடத்திலே வந்து என்னன்னா, கடன் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 நாள் இருந்தா குடுடா, மனப்பாடம் பண்ணி திரும்பி தந்துடுறேன் அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. இதற்காக தான் காலமறிதல் கல்வி என்ற 2 அதிகாரங்கள வந்து என்னன்னா திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அழியா செல்வம் அப்படின்னு பார்ப்போம். என்ன தலைப்பு அந்த தலைப்புல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா செல்வமும் மறைஞ்சிடும். அழிஞ்சு போயிடும். நான் வெளியூர் சென்றபோது நண்பர வந்து கேட்டாங்க. அவர் வந்து நண்பர கேட்டாராம். இங்க 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அது எங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அது புயல் காத்துல வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு. அது அழிகிற செல்வம். அங்க ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அது எங்கே? அப்படின்னு வந்து கேட்டாராம். மழை பெய்து இடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம். அதுவும் அழியிற செல்வம். மரம், கட்டடம் எல்லாமே அழியிற செல்வம். நாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதோ போகிறாரே! அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரூ. 2,00,000 வந்து வச்சிருந்தார். ஆனா வந்து என்னன்னா, இப்போ வந்து என்னன்னா எல்லாம் செலவாகி போய் ரூ. 2 கடன் கேட்கிறார் அப்படின்னு வந்து சொல்வாங்க. எல்லாமே அது அழிகிற செல்வம். கல்வி அப்படி கிடையாது. அதோ போறாரே! அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பட்டம் வாங்கிட்டாரு. ஆனா இப்போ வந்து என்னன்னா, எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு வாங்கிட்டாரு அப்படின்னு எதுவும் சொல்லல. ஒரு தடவ பட்டம் வாங்குனா, அவர் கடைசி வரைக்கும் பட்டம் வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு அர்த்தம். என்னன்னா வந்து என்னன்னா, கல்வி அப்படின்றது அழியாத செல்வம், நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால தான் திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. "கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கேடில்னா கேடு இல்லாத, விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் என்னவா? கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவருக்கு மற்ற செல்வம் செல்வமாகாது அப்படின்னு சொல்றாரு. மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எது நம்மள்கிட்ட இருக்கிற செல்வம் அப்படின்னா
சிறந்த செல்வம் அப்படின்னா கல்விதான். மற்ற செல்வங்கள்லாம் செல்வங்கள் அப்படின்னே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒளி விளக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. கல்வி என்னவா ஒரு ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்னன்னா கல்வி இருக்கும் இடத்தை வந்து ஒளிமயமா ஆக்குதான். அதனால வந்து என்னன்னா ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அதனுடைய குறிப்பு என்னவென்றால் என்னன்னா ஒருவன் வந்து என்னன்னா கல்வி கத்துக்கிட்டா என்னன்னா அப்படி கற்ற கல்வியை மற்றவருக்கும் நம்ம அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இல்லாத நாடு அப்படின்றது விளக்கில்லாத வீடு போன்றது அப்படின்னு சொல்றாங்க. விளக்கில்லாத வீட்டுல யாராவது குடியிருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. வீடு ரொம்ப இருட்டா இருக்கும். அது போல கல்வி இல்லாத குடும்பத்த வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை சொல்லியிருக்காங்க. கற்றவரும் கல்லாதவரும். கல்வி அறிவு இல்லாதவர்களை என்னன்னா திருவள்ளுவர் வந்து என்னன்னா பயங்கரமா மோசமா வந்து குறை சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அவர் திருவள்ளுவர் சொல்றார் அப்படின்னா கல்லாதவர் எல்லாம் வந்து என்னன்னா விலங்கோடு ஒப்பிட்டு வந்து சொல்றாங்க. மற்ற உருவம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மனிதன் மாதிரி இருக்குமே தவிர அவங்க மத்த எல்லா விஷயத்திலுமே விலங்கோட ஒத்து போறவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கல்லாதவங்க கல்வி கற்காதவங்களை வந்து என்ன திருவள்ளுவர் வந்து பழித்து கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாதவனே விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஏன் விலங்கு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சொன்னா கேட்காது விலங்கு அப்படின்றது. மாடு ஒண்ணு தெருவுல வருகிறது என்று வச்சுப்போம். அந்த மாட்டை பார்த்து என்னன்னா நான் வீட்டுக்கு போறேன் என் பின்னாலே வா அப்படின்னா வராது. அதுக்கு புரியாது. நம்ம என்ன பண்ணணும்? அது நம்ம கூட வர்றதுக்கு பச்சை புல்லை வந்து வச்சுக்கிட்டே காட்டணும். அந்த பச்சை புல்லை பார்த்துக்கிட்டே வந்து அதெல்லாம் நடந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அததான் வந்து சொல்றாங்க. விலங்குகள் வந்து நல்ல செயல்களை அதுவாவே செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு பொருளை உருட்ட வேண்டும்னா அது தானாவே போய் உருட்டிடும். கெட்ட விஷயத்தெல்லாம் தானாவே பண்ணிடும். யாராவது முட்டி தள்ளுறது யாராவது சொல்லணுமானா அதுவே முட்டி தள்ளிடும். ஆனா அது மாதிரி இல்ல. நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னன்னா சொல்லி வந்து என்னன்னா அதுக்கு வந்து என்னன்னா ஒருத்தங்க வழிகாட்டி தான் புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு பொருளை பாருங்க உடைக்க வேண்டும் என்றால் தானாகவே போய் உடைத்து விடும். ஒரு ஆளை முட்ட வேணும்னா தானாவே போய் முட்டிடும். இவ்வளவும் கெட்ட செயல். ஆனால் இவ்வளவும் செய்யும் அந்த பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுப்பது நல்ல செயல். ஆனா அதை தானா கொடுக்காது. தானாகவே நம்ம வீட்டுக்கு வந்து எங்க சொம்ப காணமே அப்படின்னு சொல்லிட்டு தானாவே எடுத்து பால் கொடுத்து விட்டு என்னன்னா போகாது. அது மாதிரி நல்ல செயலை பாத்தீங்கன்னா மனிதன் தானா செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு. இல்லனா மத்தவங்க சொல்லி செஞ்சா விலங்குக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நல்ல செயலா நம்மளே வந்து முயன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இன்னொரு வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மனிதர்களை. நன்றின் பால் உயிப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காக தான் வந்து சொல்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறிவை பெற உதவுவது கல்வி. எல்லா விஷயத்திலையும் நிறைய மோசமான விஷயம் இருந்தது அப்படின்னாலும் அதுல நல்ல விஷயத்துல மட்டும் நம்ம மனசை வந்து செலுத்தணும். அதுதான் வந்து அறிவு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்வியும் பள்ளியும். கல்வி கற்பதற்காகவே என்னன்னா குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறோம். பள்ளிக்கூடத்துல வந்து என்னன்னா ஆசிரியர்கள் வந்து என்னன்னா இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் இருக்காங்க பள்ளிக்கூடத்துல நமக்கு தெரியும். அவர்களால் தான் பாத்தீங்கன்னா இளம் பிள்ளைகளை நல்ல குடிமகன்களாக வந்து என்னன்னா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்களில் பாத்தீங்கன்னா எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பாங்க, பொறியாளர் இருப்பாங்க, மாவட்ட ஆட்சியர்கள் இருப்பாங்க, அறிவியல் அறிஞர்கள் இருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்றவங்க யாருன்னா ஆசிரியர்கள் தான். அதை நோக்கி செலுத்துவதற்கு தான் ஆசிரியர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை வெளில கொண்டு வரவங்க தான் ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு வந்து என்னன்னா கோயில் என்று பெயர் வைச்சார் பாரதியார். நம்ம எதிர்காலத்தை வந்து நிர்ணயம் பண்றதே வந்து எந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி கல்விதான். அதனால பள்ளிக்கு வந்து என்னன்னா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாரு பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். பள்ளியெல்லாம் என்ன பண்ணணுமா கோயிலா நினைச்சு போட்டுணும் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் பாரத தேசம் எனும் தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. எங்கள் பாரத தேசம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏனெனில் பாத்தீங்கன்னா கல்வி கூடங்கள்ல தான் குழந்தைகளோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல மேதைகளா ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாவும் ஆகணும். அதற்காக தான் பாத்தீங்கன்னா கோவில்கள் ஆகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை வந்து கொண்டு வந்து அதனாலதான் நம்ம விடுறோம். பள்ளிக்கு போறது அப்படின்றது நம்ம வந்து கல்வி கத்துக்கிறதுக்காக மட்டும் இல்ல, சிறந்த ஒழுக்கம் கத்துக்கிறதுக்காகவும் நம்மளுடைய குறிக்கோள் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால பள்ளி கல்வி ரொம்ப இன்றியமையாத ஒண்ணா வந்து போற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு? பள்ளிய கோவில் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு ஆசிரியர் எல்லா மாணவருக்கும் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அவர்கள்லாம் 10ஆம் வகுப்பு.
12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் படிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வாரு? உடனே வந்து அடுத்த கிளாஸ்க்கு இவர் எடுப்பாரு. அடுத்தது வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்புக்கு வருவாங்க. அவங்களுக்கு இவர் வந்து வகுப்பு நடத்துவாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? 10ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட போய் ஏற்கனவே நடத்துனவங்கள்ட்ட, "நீங்க வந்து எல்லாத்தையும் திருப்பி குடுங்க. நான் அப்பதான் உங்களுக்கு நடத்த முடியும்." அப்படின்னு சொல்வாரான்னா, சொல்ல மாட்டாரு. ஏன்னா கல்வி அப்படின்றது குடுக்க குடுக்க வளரதான் செய்யும். அவர் ஒருத்தங்களுக்கு நடத்த நடத்த அவருக்கு திரும்ப வந்து நல்லா ஆழமா அந்த கான்செப்ட் அப்படின்றது புரிய தான் செய்யும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்று பெயர் வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆசிரியர் அனுப்புவார். அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாம் திருப்பி கேட்பாரா அப்படின்னா, திருப்பி கேட்க மாட்டார். என்னிடம் இருந்த கல்வியெல்லாம் உங்கள்ட்ட குடுத்துட்டேன். நான் அடுத்த வரவங்களுக்கு குடுக்கணும். அதெல்லாம் திருப்பி குடுங்க அப்படின்னு கேட்பாரான்னா, கேட்க மாட்டார். அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா கல்வி அப்படின்றது கொடுக்க கொடுக்க வளரதான் செய்யும். எந்நாளுக்கும் வந்து குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கல்வியும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பிக் கொடுங்க என்றா கேட்பார் அப்படின்னா கேட்க மாட்டார். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா, கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும். பணம் பார்த்தீங்கன்னா கொடுக்க கொடுக்க குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கற்க கசடற படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா 10 புத்தகங்கள் வந்து எழுதுறாங்க அவங்க வாழ்க்கையில. சிலர் 50 புத்தகங்கள் எழுதுறாங்க. ஆனால் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு புத்தகம் திருக்குறள் மட்டும் தான் எழுதியிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளவு சிந்திச்சு அதை எழுதியிருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சில நூல்களை பற்றி நம்ம சிந்தனையே செய்ய வேணாம். சில நூல்கள் பார்த்தீங்கன்னா, படிச்ச உடனே புரிஞ்சிடும். சில நூல்கள் வந்து படிச்சுட்டு ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். பூமியில விளைகின்ற பொருள்கள்ல பார்த்தீங்கன்னா, சில வந்து பூமிக்கு மேல விளையும். கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை இதெல்லாம் பூமிக்கு மேல விளையிற பொருட்கள். சில மண்ணுக்குள்ளே உண்டாகி இருக்கும். சில மண்ணுக்கு கீழே வந்து விளையும் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து நம்ம தோண்டி எடுத்து தான் வந்து சாப்பிட முடியும். அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் வந்து சில நூல்களை ஒரு முறை படிச்சா பத்தாது. மீண்டும் மீண்டும் படிச்சாதான், ஆழ்ந்து படித்தாதான் அதோடைய பொருளானது நம்மளுக்கு விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து தான் நம்ம படிக்கணும். அதனால தான் பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னார். முதல்ல என்ன பண்ணணும்? படிக்க வேண்டிய விஷயத்த குற்றமில்லாம படிக்கணும். அதுக்கப்புறமா படித்த வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதை படிக்க வேண்டுமோ அதை தான் நம்ம படிக்கணும். எனவே பாத்தீங்கன்னா, நம் வாழ்நாள் முழுவதும் கற்போம். கற்க வேண்டியவற்றை கற்போம். நூலோட உட்பொருளை வந்து ஒரு நூல் இருக்குன்னா அதோட உட்பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து கத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுபடி நடந்து வாழ்க்கையில நம்ம உயர்வடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நூல்வெளி கொடுத்திருக்காங்க பாருங்க. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருக்காரு. தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா, திருக்குறளை பரப்பும் பணி செய்திருக்காரு. திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்றவர். திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்னே வந்து இவரை சொல்றாங்க. இவர் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியிருக்காரு. தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நகைச்சுவை ததுமும் அவரோட பேச்சால மக்களை கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாங்க. இவர் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காரு பாருங்க. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பார்த்தீங்கன்னா புகழ் பெற்றது. இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு பாருங்க. உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், திருக்குறளுக்கு உரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நூல்ல இருந்து வந்து எடுத்து தொகுத்து வந்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கட்டுரை மாதிரி இருந்துச்சுல்ல இப்ப நம்ம படிச்சது. இது வந்து சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல இருந்து எடுத்து நம்மளுக்கு இங்க தொகுத்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.